ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து வர இன்கம்க்கு டாக்ஸ் பே பண்ணணுமா? அப்படி பண்ணணும்னா எவ்வளவு பெர்சன்டேஜ் பண்ணணுங்கிறத டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 30 டேஸ்ல டாக்ஸ் புரிஞ்சுக்கிற சீரீஸ்ல இன்னைக்கு டே 11. ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து வர இன்கம் 2 கேட்டகரிஸா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் STCG, அதாவது ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் சொல்லுவாங்க. நீங்க ஒரு ஸ்டாக்கை பை பண்ணி 12 மந்த்துக்குள்ள அந்த ஸ்டாக்கை சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னா STCG தான் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏபிசிங்கிற கம்பெனில 1/1/2026 அன்னைக்கு 100 rupees per ஷேர்னு 100 ஷேர் வாங்குறேன். அந்த 100 ஷேர்ஸை 1/6/2026ல per ஷேர் 120 செல் பண்றேன். ஸோ என்னோட சார்ஜஸ்லாம் போக எனக்கு கிடைச்ச கேபிட்டல் கெயின் மட்டும் 1900. ஆஸ் பர் பட்ஜெட் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் 1900க்கு 20% அப்படின்னா 380 rupees வரும். ஸோ அதுதான் என்னோட ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ். அடுத்த கேட்டகரி தான் LTCG, அதாவது லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் சொல்லுவாங்க. நீங்க ஷேரை பை பண்ணி 12 மந்த்துக்கு அப்புறம் சேல் பண்றீங்க அப்படின்னா இந்த LTCG தான் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். இதுல கிடைக்கிற ஃபர்ஸ்ட் 1.25 lakhsக்கு நீங்க டாக்ஸ் பே பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. எக்ஸ்ட்ரா இருக்க ப்ராஃபிட்டுக்கு மட்டும் ஆஸ் பர் பட்ஜெட் 12.5% நீங்க டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். சேம் அதே ஏபிசி கம்பெனியோட ஷேர்ஸை பை பண்ணி 1 இயர்க்கு அப்புறம் சேல்ஸ் பண்றேன் அப்படின்னா 1900 ப்ராஃபிட்டா கிடைக்குதுன்னு வச்சுப்போம். இந்த அமௌண்ட் 1.25 lakhs விட கம்மியா இருக்கிறதுனால நீங்க டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை. இதுவே 1.25 lakhsக்கு மேல ப்ராஃபிட் வந்து இருக்குதுன்னா 12.5%க்கு லாங் டர்ம் கேபிட்டல் கெயினா டாக்ஸ் பே பண்ண வேண்டியதா இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஐடிஆர் ஃபைல் பண்ணணும்னா எனக்கு DM பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.